என்ன நீ? இங்க வா, இங்க வா. என்னாச்சு அண்ணி? ஏன் இவ்ளோ டென்ஷனா இருக்கீங்க? உனக்கு இன்னும் நியூஸ் வரலையா? என்ன நியூஸ் அண்ணி? இத பாரு. அண்ணி, என்ன நீ இப்படி ஆயிடுச்சு? இந்த கேஸ்ல இருந்து ரஞ்சிதா தப்பிக்கவே முடியாது. அவளுக்கு கண்டிப்பா தண்டனை கிடைச்சிரும் நம்பணும். ஆனா எவனோ ஒரு பயந்தாங்கொழி ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்து அவளை காப்பாத்திட்டானே அண்ணி. நானும் இதை எதிர்பார்க்கல கல்பனா. 7-8 வருஷம் அவளுக்கு தண்டனை கிடைக்கும், நம்ம எல்லாம் நிம்மதியா இருக்கலாம்னு நினைச்சேன். உனக்கும் அருணுக்கும் கல்யாணம் முடியற வரைக்குமாச்சும் ஜெயில இருந்திருக்கலாம். அந்த முட்டாளி இவ்வளவு அவசரப்பட்டானே தெரியல. அவன் உண்மையை சொல்ல இப்ப யார் அழுதா? அண்ணி, நமக்கு நேரம் ரொம்ப மோசமா இருக்கு. அவளுக்கு நேரம் ரொம்ப நல்லா இருக்கு. அதான் இவ்ளோ பெரிய பிரச்சனையில இருந்து அவ தப்பிச்சிருக்கா. இனிமே அவ சும்மா இருக்க மாட்டா அண்ணி. அருணை சீண்டி விட்டுக்கிட்டே இருப்பா. எங்க கல்யாணத்தை நடக்க விட மாட்டா. அவளை மீறி அதை நம்ம எப்படி நடத்த போறோம்னு எனக்கு தெரியல அண்ணி. அவ வெளியில வந்தது பெரிய தலைவலிதான். அதுக்காக நீ ஒரேடியா உடைஞ்சு போயிட்டத கல்பனா. அப்பா வீட்டுக்கு வந்ததும் உனக்கும் அருணுக்கும் கல்யாணம் பண்ணலான்னு அம்மா சொல்லிருக்காங்கல்ல. இதுக்கு மேல அருண் என்ன சொல்லியும் தப்பிக்க முடியாது. அவன் அடங்கிட்டானா இந்த ரஞ்சித் அவளையும் எதுவும் செய்ய முடியாது. அதையும் மீறி அவ ஏதாவது செஞ்சாலும் நம்ம பாத்துக்கலாம். இந்தாங்க அண்ணி. ஒரு நிமிஷம் நான் வந்துடுறேன். சொல்லுங்க கல்பனா. இவ்ளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு. நீங்க கேஷுவலா பேசுறீங்க. உங்களுக்கு விஷயமே தெரியாதா? என்ன விஷயம்? ஏன் இவ்வளோ டென்ஷனாக பேசுகிற? நான் உங்களை என்னவோ நினைச்சேன் சார். ஆனா நீங்க பேச்சில மட்டும்தான் கில்லாடியா இருக்கீங்க. செயல்ல ஒண்ணுமே இல்ல. அதை செஞ்சுறேன் இதை செஞ்சுறேன்னு பெருசா அள்ளி விட்டீங்களே தவிர எதையும் ஒழுங்கா செய்யறது இல்ல. அதை நீங்க எதையும் ஃபாலோ பண்றதும் இல்ல. இதுல எதை செஞ்சாலும் தெளிவா செய்யணும்னு எனக்கு அட்வைஸ் பண்றது. என்ன கல்பனா, பேச்செல்லாம் ஒரு மாதிரியாக இருக்கு. நான் என்ன சொல்லி இப்போ செய்யாமட்டேன். நான் சொன்ன மாதிரியே உனக்கு அந்த வேலையை வாங்கி கொடுத்தேன். இப்போ வரைக்கும் உனக்கும் அருணுக்கும் கல்யாணம் நடக்கணும்னு என்னால் முடிஞ்சதை நான் செஞ்சுட்டு தான் இருக்கேன். எல்லாம் தெரிஞ்சு நீ என்னை இன்சல்ட் பண்ணுற மாதிரி எதுக்கு பேசுகிற? சார், ரஞ்சிதாவோட கேஸ்ல நீங்க என்ன சார் சொன்னீங்க? அவளுக்கு தண்டனை வாங்கி தருவேன்னு சொன்னீங்கல்ல? ஆமாம் சொன்னேன். ஆனா அந்த ரஞ்சிதா கேஸ்ல இருந்து மொத்தமா ரிலீஸ் ஆயிட்டா சார். என்னது? ரஞ்சிதா ரிலீஸ் ஆயிட்டாளா? கல்பனா, அப்படி நடந்திருக்க சான்ஸே இல்லை. உனக்கு யாரோ தப்பான நியூஸ் கொடுத்துருக்காங்க. தப்பான நியூஸா இருந்தா நான் எப்படி உன் முன்னால வந்து நிக்க முடியும்? ஹலோ சார், லைன்ல இருக்கீங்களா? நான் அப்புறம் கூப்பிடுறேன். ஓபன் பண்ணா சந்தோஷ் பைக்ல போயிட்டு இருக்கான். பைக் டாக்ஸி தானே? என்ன பார்த்தா உங்களுக்கு அப்படிங்களாங்க தெரியுது? ஓ சாரி சார், ரொம்ப அவசரமா ஒரு இடத்துக்கு போகணும். பைக் டாக்ஸி புக் பண்ணியிருந்தேன். சீக்கிரம் போகணுங்கிற டென்ஷன்ல உங்களை பார்த்ததும் தப்பா நினைச்சிட்டேன். சாரி சார், ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி சார். எதுக்குங்க இவ்வளோ சாரி சொல்றீங்க? அழகான பொண்ணுங்களை சாரி சொல்ல வைக்க கூடாது, அதான் என் பாலிசி. ஆனாலும் நான் செஞ்சது தப்பு தானே. சரி, நீங்க புக் பண்ண டாக்ஸி இன்னும் வரலையா? அவருக்காக தான் சார் நான் இவ்ளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். 5 நிமிஷத்துல வந்துருவாருன்னு ரொம்ப நேரமா காட்டுது. ஆனா அவர் வந்த மாதிரியே தெரியல. உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கு.
இதோ இங்கதான் எங்கேயாச்சும் இருந்திருப்போம். ஏதாச்சும் பாசிங்ல பாத்திருப்பீங்க. ஓ ஃபோன் பண்ணி பாத்தீங்களா? ஆ, இதோ பெட்ரோல் போட்டு வந்துடுறேன்னு சொன்னாரு. அத சொல்லியே 5 நிமிஷம் ஆச்சு. இன்னுமே அவரை காணோம். ஐயோ நான் வேற ரொம்ப அவசரமா போகணும். ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு. என்ன பண்றதுனே புரியல. இஃப் யூ டோன்ட் மைண்ட் நான் வேணா உங்களை ட்ராப் பண்ணவா? ஆ? பை மிஸ்டேக் என்ன டிரைவர் நினைச்சிட்டீங்க. உங்களுக்காக இந்த வேலையை சந்தோஷமா செஞ்சுட்டு போறேங்க. ஐயோ பரவாயில்ல, வேணாம் சார். நீங்க ஏதோ அவசர வேலையா போயிட்டு இருக்கீங்க. நான் உங்களை வழி மறிச்சதே தப்பு. உங்களையே லிஃப்ட் கொடுக்க சொல்றது அதை விட பெரிய தப்பு. நீங்க கிளம்புங்க சார், நான் பாத்துக்கிறேன். நீங்க ஒன்றும் லிஃப்ட் கேட்கலையே. நானா தானே உங்களை ட்ராப் பண்றேன்னு சொல்றேன். ஆ. நீங்க போக வேண்டிய இடத்துக்கு பத்திரமா கொண்டு போய் சேர்க்கறத விட எனக்கு முக்கியமா வேற எந்த வேலையும் இல்லைங்க. ஃபர்ஸ்ட் அந்த டாக்ஸியை கேன்சல் பண்ணுங்க. நானே உங்களை கூட்டு போறேன். சோ நைஸ் ஆஃப் யூ சார். உங்களை மாதிரி ஒரு ஸ்வீட்டான பர்சனை நான் பார்த்ததே இல்லை. நீங்க நிஜமாவே ஃப்ரீ தானா, இல்ல என்ன டிராப் பண்றதுக்காக நீங்க ஃப்ரீயா இருக்கிற மாதிரி சொல்றீங்களா? இல்ல உங்களை கஷ்டப்படுத்த கூடாதுன்னு தான் நான் கேக்குறேன். ஏங்க நான் தான் இதான் சந்தோஷம் அப்பவே சொன்னலைங்க. அவசரமா போகணும்னு சொல்லிட்டு பேசிட்டே இருந்தா எப்படி? சீக்கிரமா வந்து வண்டியில் உட்காருங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ சோ மச். ஏங்க சார் சார்னு சொல்லாதீங்க. அப்போ சந்தோஷன் கூப்பிட்டுமா? ஆ என் பேர் உங்களுக்கு எப்படி தெரியும்? அதான் உங்க பேரை இந்த 2 நிமிஷத்துல சந்தோஷங்கிற வார்த்தையை அடிக்கடி சொன்னீங்கல்ல, அதை வச்சு சும்மா கெஸ் பண்ண சார். ஓ, நீங்க நிஜமாவே ஸ்மார்ட் தாங்க. அழகும் அறிவும் ரெண்டும் ஒரே இடத்துல இருக்குது அபூர்வம் தாங்க. சந்தோஷ், டைம் ஆச்சு, போலாமா? போலாங்க. ஆனா எங்க போகணும்? நீங்க போங்க, நான் மேப் பார்த்துட்டே சொல்றேன். சரிங்க, போலாமா? ஆ. ஏங்க உங்க மீட்டிங் இங்கே நடக்குது? இல்ல சந்தோஷ், இப்பதான் கிளையண்ட் மெசேஜ் பண்ணாரு. அவருக்கு ஏதோ எமர்ஜென்சியா, அதனால மீட்டிங் இன்னொரு நாள் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டாரு. என்னால ஒன்றும் லேட் ஆகலையே. உங்க மீட்டிங் கேன்சல் ஆனதுக்கு நான் காரணம் இல்லைல்ல. சேச்சே, நாட் அட் ஆல் சந்தோஷ். அந்த டாக்ஸிக்காக நான் வெயிட் பண்ணியிருந்தா நான் ரொம்ப லேட்டா தான் மீட்டிங்க்கே வந்திருப்பேன். ஓகே. என்ன டிராப் பண்றதுக்கு நீங்க தான் உங்க வேலையை விட்டுட்டு இவ்ளோ தூரம் கூட்டிட்டு வந்திருக்கீங்க. கிளையண்ட் பர்சனல் வேலைக்காக மீட்டிங்கே கேன்சல் பண்ணிட்டாரு. அதுவும் ஒரு வகையில நல்லதுதான். ஏன் அப்படி சொல்றீங்க? மீட்டிங் மட்டும் இருந்திருந்தா நான் உங்களுக்கு வெறும் தேங்க்ஸ் மட்டும் சொல்லிட்டு அவசரமா மீட்டிங்க்கு போயிருப்பேன். உங்க நம்பரை வாங்கணும்னு கூட எனக்கு தோணியிருக்காது. ஆனா இப்போ நிதானமா பேசலாம். உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா ஹோட்டலுக்கு போய் ஜூஸ் கூட குடிக்கலாம். உங்களுக்கு ஏதாச்சும் அர்ஜென்ட் ஒர்க் இருந்துச்சுன்னா நீங்க போலாம். இன்னொரு நாள் பாத்துக்கலாம். ஐயோ, நோ நோ, எனக்கு எந்த ஒர்க்கும் இல்ல. இப்போ நான் ஃப்ரீயா தான் இருக்கேன். போலாமா? சரி வாங்க. போலாம். எக்ஸ்கியூஸ் மீ, உங்க பேர் என்னன்னு சொல்லவே இல்லையே. என் பேர் சுதா. ஓ நைஸ் நேம். சந்தோஷ் சுதா. சுதா சந்தோஷ், மேட்சிங்க செமையா இருக்கு. ஹாய் சந்தோஷ். ஆ? நீங்க எப்படி இங்க? இவ என்னோட ஃப்ரெண்டு தான். நீ வர வழியில உன்கிட்ட லிஃப்ட் கேட்டு உன்னை இங்க கூட்டிட்டு வர வச்சதே நான் தான். ஏய், எதுக்கு இப்படி செஞ்ச? உண்மையை தெரிஞ்சுக்கதா. உனக்கு என்ன உண்மை தெரியணும்? அருண் உனக்கு ஃப்ரெண்டு தானே, உன்னோட கொலீக் தானே. அவரை எதுக்கு நீ விஷம் வச்சு கொல்ல பார்த்த? அந்த வேலையை செஞ்சதே நீதான். நீ தப்பிக்கிறதுக்காக ஏன் மேல பழி போடுறிய? நீ தான் அருணுக்கு விஷம் கொடுத்திருக்க. எனக்கு என்ன அதை பத்தி எதுவும் தெரியாதா? போதும், பொய் சொல்லாத சந்தோஷ். ஒழுங்கா உண்மையை ஒத்துக்கிறது மட்டும்தான் உனக்கு நல்லது. இல்லன்னா நீ பெருசா நஷ்டப்படுவ. இங்க பாரு, உன் மிரட்டலுக்குலாம் நான் பயப்படும் நினைச்சியா? அதுக்கு வேற ஆளை பாரு. நான் எந்த தப்பும் பண்ணல. நான் எதுக்கு பயப்படணும்? உன்னால முடிஞ்சதை பாத்துக்கோ. ரொம்ப சமாளிக்காத.
நீ கிச்சனுக்குள்ள போய் காஃபில எதையோ கலக்குற அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ நாங்க எடுத்துட்டோம். அது எப்படி கிடைக்கும்? நான் தான் கேமரா கூட வேற கட் பண்ணிட்டேனே. அதான் உனக்கு தான் எந்த வேலையும் சரியா செய்ய தெரியாதே. நீ அந்த ஒயரை சரியா கட் பண்ணல. அந்த கேமரா நீ பண்ண கிரிமினல் வேலை எல்லாத்தையும் அப்படியே ரெக்கார்ட் பண்ணிருச்சு. அந்த ஆதாரத்தை கோர்ட்ல கொடுக்க போறோம். அது ஒண்ணு போதும். அத வச்சே நான் நிரபராதிங்கிறதையும் நீதான் குற்றவாளிங்கிறதையும் என்னால நிரூபிக்க முடியும். ஆனா உனக்கு கடைசியா ஒரு சான்ஸ் கொடுக்கணுமேனு தான் உன்னை இங்க வர வச்சேன். ஏன் இத நீ செஞ்ச, எப்படி செஞ்சேங்கிறத நீயே ஒத்துக்கிட்டேன்னா உனக்கு தண்டனை குறைவா கிடைக்கிறதுக்கு நான் ஏற்பாடு பண்ணுவேன். இல்லைன்னா உனக்கு பெரிய தண்டனை கிடைக்கும், உன் வேலையும் போகும். நீ என்ன முடிவெடுக்க போறேன்னு நீயே யோசி. ரஞ்சிதா, இவ ரொம்ப யோசிக்கிறான். நீ இவன் மேல பரிதாபப்படுறது சுத்த வேஸ்ட். நம்ம நேரா போலீஸ் ஸ்டேஷன் போயிடுவோம். அப்பதான் இவன் சரிப்படுவான். நீ வா. போலீஸா? வேணாம் 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 வேணாம். நான் எல்லாத்தையும் சொல்லிடுறேன். அருணை கொல்லணுன்றதுலாம் என் நோக்கமே இல்லை. அவனுக்கு கிடைக்காத மேனேஜர் போஸ்டிங் எனக்கு கிடைச்சிருக்கணும். நான் எவ்வளவு நம்பிக்கையோடையும் ஆசையோடயும் இருந்தேன். ஆனா உன்னை அந்த போஸ்டிங்ல உட்கார வைப்பாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அதான் அந்த விஷயத்துல உன் மேலையும் அருண் மேலையும் நான் ரொம்ப கோவமா இருந்தேன். உங்களை பழி வாங்கணும்னு துடிச்சேன். அதான் எப்படி பழி வாங்கணும்னு யோசனை பண்ணேன். அதுக்காக அவனை கொல்லணுன்ற அளவுக்குலாம் யோசிக்கல. குடிய மறக்கிறதுக்காக நீ அவனுக்கு மருந்து கொடுக்கறன்னு தெரிய வந்துச்சு. 10 நாளைக்கு அவன் உடம்புக்கு ஏதாவது முடியாம போற மாதிரி ஏதாவது செஞ்சு அந்த பழி ஊ மேல தூக்கி போட்டு உன்னை சஸ்பெண்ட் பண்ண வைக்கணும். நீங்க 2 பேர் இல்லாத சமயத்துல உங்க வேலையை சூப்பரா செஞ்சு மேனேஜ்மெண்ட்ல நல்ல பேர் வாங்கணும். அதை வச்சு மேனேஜர் போஸ்ட உங்ககிட்ட இருந்து புடுங்கணும்னு திட்டம் போட்டேன்தான். அவனுக்கு வாந்தி பேதின்னு 10 நாள் படுக்க வைக்கணும் தான் பிளான் பண்ணேன். அதை சொல்லிதான் மருந்தும் வாங்கினேன். ஆனா ரத்த வாந்தி எடுத்து மயங்குற அளவுக்கு உயிருக்கே ஆபத்தாமல்லாம் நான் சத்தியமா நினைச்சு கூட பார்க்கலங்க. ஏதோ ஒரு கோவத்துல தெரியாம பண்ணிட்டேங்க. என்னை எப்படியாவது மன்னிச்சு விட்டுருங்க. இனிமே அந்த மாதிரி தப்புலாம் பண்ண மாட்டேன். இந்த ஒரே ஒரு வாட்டி மட்டும் மன்னிச்சு விட்டுருங்க ப்ளீஸ். ஒரு நிமிஷம். செல்வம். அக்கா, என்ன செல்வம், எல்லாம் கரெக்டா ரெக்கார்ட் பண்ணிட்டல்ல? எல்லாமே பக்காவா ரெக்கார்ட் ஆயிருச்சுக்கா. சூப்பர்ப்பா. ஏங்க எதுக்கு இதெல்லாம் ரெக்கார்ட் பண்றீங்க? ஏய் யார் நீ? சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்குன்னு சொன்னல, அது போய். இப்போ நீ கொடுத்த ஒப்புதல் வாக்குமூலம் தான் என்ன காப்பாத்தி உன்னை உள்ள தள்ள போகுது. நீங்களும் என்ன பேச வச்சு ஏமாத்திட்டீங்களே. 2வது வாட்டி நான் முட்டாளாயிட்டேன். என்ன சொன்ன? 2வது தடவையா? அப்படின்னா முத தடவையா நீ இந்த மாதிரி யார்கிட்ட ஏமாந்த? யாருன்னே தெரியல. முகத்தை கச்சிஃபால மறைச்சிருந்தாங்க. உனக்கு எதிராக ஆதாரம் கிடைச்சிருக்குன்னு சொல்லி என்னை மிரட்டி தான் உண்மையை பேச வச்சாங்க. இப்ப திரும்பவும் அதே விஷயத்துல ஏமாந்துட்டேன். நமக்கு முன்னாடியே இந்த வேலையை யார் செஞ்சிருப்பா? அவங்க யாருன்னு எனக்கு தெரியும்பா. நான் அந்த கேஸ்ல இருந்து ரிலீஸ் ஆன கதை இதுதான். அருணுக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்தது எங்க ஆபீஸ்ல. எங்க 2 பேருக்கும் ஆகாத ஒருத்தன் தான் இதை செஞ்சிருக்கணும்னு
வெளிய இருக்கிற நீயே இதை யோசிச்சு கரெக்டா சந்தோஷம் மடுக்கிறப்போ எனக்கு அந்த ஐடியா வராதா என்ன? எந்த ஆதாரத்தை வச்சுக்கிட்டு நீ என்ன விலையா கேட்டு மிரட்டினியோ அதே ஆதாரத்தை வச்சு நானும் வெளியே வந்துட்டேன். என்ன குறைச்சு எடை போட்டதுதான் நீ செஞ்ச பெரிய தப்பு. நீ என்ன பண்ணிருக்கணும் தெரியுமா? சந்தோஷ் என்கிட்ட மாட்டிக்காம அவன் அப்படியே கவர் பண்ணிருக்கணும். அங்கதான் நீ கோட்டை விட்டுட்ட. ஸ்மார்ட், வெரி ஸ்மார்ட். ஒவ்வொரு சான்ஸ்ல நீ எவ்வளோ பெரிய புத்திசாலின்னு ப்ரூவ் பண்ணிட்டே தான் இருக்க. உன்ன மாதிரி ஒருத்தைய ஜெயிக்கிறது தான் எனக்கு இருக்கிற பெரிய சேலஞ்ச். எனக்கு இந்த சேலஞ்ச் ரொம்ப பிடிச்சிருக்கு ரஞ்சிமா. நீ என்னதான் போராடினாலும் அந்த சவால்ல உன்னால ஜெயிக்கவே முடியாது. ஏன்னா உன் புத்தியும் தப்பா இருக்கு, உன் மனசும் தப்பாதான் இருக்கு. இப்படி ஒரு கேடு கெட்ட நோக்கத்தை வச்சுக்கிட்டு எந்த காலத்திலயும் உன்னால என்ன ஜெயிக்கவே முடியாது. தோக்க போறேன்னு தெரிஞ்சும் நீ ஏன்பா இவ்ளோ கஷ்டப்படுற? இப்பவாவது உன்னை திருத்திக்கிட்டு உன் வாழ்க்கைய வாழப்பாரு. இதே நினைப்போட அலைஞ்சிட்டு இருந்த அப்புறம் உனக்கு அவமானம் மட்டும்தான் மிஞ்சும். உன்னைய அக்கா புருஷனாதான் நான் பாக்குறேன். அந்த ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் உன்னை இப்ப வரைக்கும் எதுவும் செய்யாம இவ்ளோ நாள் நான் விட்டு வச்சிருக்கேன். நீ வேற யாரோவா இருந்திருந்தன்னு வச்சுக்கோ, என்னைக்கோ உன்னை நடு தெருவுல நிக்க வச்சு செருப்பால அடிச்சு உன்னை அசிங்கப்படுத்திருப்பேன். இல்லனா உன் மேல கம்ப்ளைண்ட் பண்ணி காலம் முழுக்க நீ ஜெயில இருக்கிற மாதிரி செஞ்சிருப்ப. நான் இவ்ளோ தூரம் சொல்லியுமே என் அக்கா உன்னதான் என்ன விட பெருசா நம்புறா. தர்ஷகுட்டி உன் மேல உயிரிய வச்சிருக்கா. அந்த நம்பிக்கைய நீ உடைச்சேன்னு வச்சுக்கோ, அக்காவோட வேற அவதாரத்தை நீ பாப்ப. மனசுல இவ்ளோ பெரிய நம்பிக்கைய வச்சிருக்கிறவங்க அது பொய்யாயிடுச்சுன்னு தெரிஞ்சதுன்னா அவங்க தாங்கிக்கவே மாட்டாங்க. அந்த வேதனையில ஒண்ணு அவங்களையே அழிச்சுப்பாங்க, இல்ல அதுக்கு காரணமான உன்னை கொன்னுடுவாங்க. பொண்டாட்டி கையால சாகுற கொடுமை உனக்கு வேண்டாம். என் அக்காக்கும் சுயரூபம் தெரியறதுக்கு முன்னால உன்னை நான் திருத்திடணும்னு பாக்குறேன். நடக்காத விஷயத்துக்காக போராடுறத விட்டுட்டு உனக்கு கிடைச்ச நல்ல வாழ்க்கைய நீ கொஞ்சம் வாழ பாரு. அதுதான் உன்னை சுத்தி இருக்கிற எல்லாருக்குமே நல்லது. பேசி முடிச்சிட்டியா? இப்போ நான் பேசலாமா? உனக்கும் எனக்கும் நடுவில் இருக்கிற பிரச்சனை முடியவே முடியாது ரஞ்சிதா. அது முடியணும்னா ரெண்டே வழிதான் இருக்கு. ஒன்று நீயோ இல்லை நானும் சாகணும், இல்லை நீ என்னை ஏற்றுக்கிட்டே ஆகணும். என் தோல்வியை ஏற்றுக்கிட்டு எனக்கு கிடைச்ச வாழ்க்கையை ஏற்றுக்கோன்னு மூணாவதா நீ ஒரு வழி சொல்கிற பத்தியா? அது என்னைக்குமே நடக்கவே நடக்காது. கெட்டதோ நல்லதோ எனக்கு ஆக்சுவலாக ஒரு பழக்கம் இருக்கு. நான் உன்னை எய்ம் பண்ணிட்டேன்னா அதை அடையாமல் விடவே மாட்டேன். சின்ன வயசுலேருந்தே அப்படிதான். கிடைக்கிறது உள்ளங்கை சைஸ் கப்பாக இருந்தாலும் அதை அடித்து தூக்காமல் நான் விட்டதே இல்லை. ஒரு சின்ன கப்புக்கு அவ்வளோ வெறியா இறங்கி ஆடுறேன்னா நீ என்னோட லைஃப் டைம் கோல். உயிர் போகிற நிலைமை வர்ற வரைக்கும் என்னால் உன்னை விட்டு கொடுக்கவே முடியாது. இது வரைக்கும் நடந்த 1-on-1ல நீ நிறைய தடவை ஜெயிச்சிருக்கலாம். எனக்கு அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஆனால் உனக்கு அருணோட சப்போர்ட் இருந்தும் அவ்வளவு உன்னை வீட்டை விட்டு வெளியே கொண்டு வந்தல்ல, அந்த ஒரு சக்சஸ் எனக்கு கிடைச்ச மொத்த வெற்றிக்கு சமம். இதோட நான் நிறுத்த மாட்டேன். விட்ட குறை தொட்ட குறையா இப்பவும் அருணுக்கும் மேல சின்னதா ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கு. அதையும் உடைச்சு அவனை உன்கிட்ட இருந்து மொத்தமா பிரிச்சு உன்னை அனாதையாக்கி உன்னை நடு தெருவுக்கு கொண்டு வந்து நீ இல்லாம எனக்கு வாழ்க்கையே இல்ல மாமா அப்படின்னு உன்னை என் காலில் விழுந்து கதற வைக்காம இந்த கேம் முடியாது. அப்படி ஒரு விஷயம் என்னைக்குமே நடக்காது. உன் கற்பனையில மட்டுமே தான் நடக்கும். கேவலமான ஆசைய வச்சிருக்கிற நீயே இவ்ளோ தீவிரமாவும் வெறியாவும் இருக்கேன்னா, நல்ல புத்தியோட இருக்கிறன்னா
எவ்ளோ ஸ்ட்ராங்கா இருப்பேன்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு. நீ என்ன சொன்ன? நானோ இல்ல நீயோ செத்தாதான் இந்த கேம் முடியும்னு சொன்னல. நான் நிச்சயமா சாக மாட்டேன். என் அருணோட சந்தோஷமா வாழ்வேன். நீதான் நிறைவேறாத ஆசையோட போய் சேர போற. அட்வான்ஸ் ஆழ்ந்த அனுதாபங்கள்.